சாரி மேடம், தப்பா கேள்வி கேட்டுட்டேன். இவங்க ஃபீமேல் தானே? சாரி. சரி, ஃபார்ம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ அஃபிடவிட்டையும் ரெடி பண்ணிடுறேன். மேனேஜர் சார், இந்த இன்ஃபர்மேஷனை ஸ்டாம்ப் பேப்பரில் டைப் பண்ணி எடுத்துட்டு வாங்க. ஷியோர். நீங்க 2 பேரும் இதுல சைன் பண்ணுங்க. அப்புறம் அர்ஜுன் தாஸ் அவரோட மூளையை பயன்படுத்தி பிரீத்திக்கு சொல்லி புரிய வைப்பாரு. பிரீத்தி, சௌமியா கிட்ட உன்னோட தேவையை பத்தி சொல்லி அவளை இந்த வீட்டுக்கு கூப்பிட்டது நீ பண்ண பெரிய தப்புமா. ஏன் சொல்றேன்னா, நீ இன்னைக்கு இந்த இடத்துல விட்டு கொடுத்துட்டனா நீயே அவளுக்கு அதிகாரம் கொடுத்தா மாதிரி ஆயிடும். அவ அந்த அதிகாரத்தை வச்சுட்டு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமா வந்து அப்படியே உன் தலை மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு உன்ன ஆளுவா. என்ன சொன்னாலும் சரிம்மா, இந்த விஷயத்துல நீ பெரிய தப்பு பண்ணிட்ட, ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. அப்புறம் பிரீத்தி யோசிப்பாங்க. ஆனா அர்ஜுன் தாஸ் கிட்ட இருக்கிற வரைக்கும் அவங்க எதுவும் பேச மாட்டாங்க. அர்ஜுன் தாஸ் அங்க இருக்க மாட்டாரு, அங்க இருந்து கிளம்பி போயிடுவாரு. என்ன இருக்கு அர்ஜுன் தாஸ்? பெரியவங்க நமக்கு சொல்ற பழமொழியை மறந்துட்ட போல இருக்கு. செஞ்ச நன்மையை மறந்துடுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நான் ஒருத்தருக்கு செஞ்ச நன்மையை கூவத்துல தூக்கி போட்டுருவேன். ஆனா எனக்கு ஒருத்தர் நன்மை செஞ்சா அதை என்னைக்கும் மறக்க மாட்டேன். அந்த மாதிரி ஒரு கணக்கு வழக்கு உங்ககிட்ட பாக்கி இருக்கு. உனக்கு ஞாபகம் இருக்கா கிருஷ்ணன்லால், என் பையன் அருணுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆச்சு. வேலை முடிஞ்சதுல இப்ப நான் அந்த துக்க செய்திக்காக காத்துக்கிட்டு இருக்கேன். உனக்கு ஞாபகம் இருக்கா, அந்த ஆக்சிடென்ட்டை பண்ண வச்சதே நீ. போலீஸ் ஸ்டேஷன்ல ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். அந்த ஃபைலையும் க்ளோஸ் பண்ணிட்டோம். நீ என்னடானா அந்த ஃபைலை ஓபன் பண்ண வச்சுட்ட. எல்லாம் நீங்க பண்ண வேலைதான். இப்போ இந்த கிழமை வாயை திறந்துடக்கூடாது. இந்த ரிப்போர்ட்லேயும் என்னோட பேர் இல்லை. இப்போவே என்னோட மாமாவை நான் பகச்சிக்க விரும்பலை. இந்த கதையை கேட்டதும் உனக்கு மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கா? அந்த ஆக்சிடென்ட் விஷயத்த நான் சும்மா மேலோட்டமா சொல்லியிருக்கேன், அதுக்கே நீ இப்படி ஷாக் ஆயிட்ட. ஒருவேளை நான் அதை நீ தான் செய்ய சொன்னேன்னு ப்ரூவ் பண்ணிட்டேன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் உன் நிலைமை என்ன ஆகும்? என்னங்க ஒண்ணு தெரியுமா, இது வரைக்கும் எனக்கு ஐஸ்கிரீம் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆனா இத சாப்பிட்டதுக்கு அப்புறம் இனிமேல இருந்து இதான் ஃபேவரட். அப்ப இன்னையில இருந்து என்னோட ஃபேவரட்டும் இதுதான். ஏன்னா என்னோட ஃபேவரட்டோட ஃபேவரட்டான பொருள் என்னோட ஃபேவரட் ஆயிடுச்சு. இது ரொம்ப ஃபேவரட் ஆயிடுச்சுல. நான் ஒரு உண்மையை சொல்லட்டுமா? இன்னையில இருந்து உனக்கு எதெல்லாம் பிடிக்குதோ அதெல்லாம் எனக்கும் பிடிக்கும். ஏன்னா உன்னோட சந்தோஷத்துல தான் என்னோட பெரிய சந்தோஷம் அடங்கியிருக்கு.
வாழ்க்கையில நான் எவ்வளவோ பார்த்திருக்கேன் பிரீத்தி. இந்த கிராமத்திலேயே பிரபலமானவன். நான் கிட்டத்தட்ட ஒரு ராஜா. நான் திமிர் பிடிச்ச கிருஷ்ணலாலுக்கு அவன் ஆடி போற மாதிரி ஒரு மிரட்டல் விட்டுட்டு வந்திருக்கேன். ஆனா அதுக்காக அவன் அதுக்கு பயந்து சும்மா இருந்துருவான்னு நினைச்சிடக்கூடாது. அதை மாத்த என்ன திட்டம் போடுவான், அதை எப்படி செயல்படுத்துவாங்கிறது நாம கண்காணிச்சே ஆகணும். அதுக்கப்புறம் நான் அதுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு அவன் விஷயத்துல செஞ்சே ஆகணும். இதுல 2 பேரும் சூப்பரா இருக்கீங்க. அப்புறம் இந்த பிக்சர்ல அருண் ரொம்ப அழகா இருக்காரு இல்லக்கா? நீங்க 2 பேரும் என்ன ஏமாத்திட்டீங்க. அத்தை அப்புறம் என்ன 2 பேரையுமே ஏமாத்திட்டீங்க. ஒரு நிமிஷம். இது வரைக்கும் எல்லாம் ஒழுங்கா ஹாப்பியா தானே போய்கிட்டு இருக்கு. திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு? ஹனிமூன் உங்க 2 பேருக்கும். ஆனா ஒவ்வொரு போட்டோலயும் நான் தான் கூட இருக்கேன். பட் அக்கா, நம்ம சேர்ந்து தானே இருக்கோம். சுமதி, நம்ம 3 பேர் சேர்ந்து இருக்க கூடாது. ஹனிமூன்ல நீங்க 2 பேரும் தான் சேர்ந்து இருக்கணும். நான் உங்களுக்கு மதியில. யாரு? மேடம், ஹோட்டல் ஸ்டாஃப். இல்லண்ணே, எனக்கு ஒண்ணு வேணாம். இல்ல மேடம், உங்கள்ட்ட ஒரு விஷயம் சொல்லணும். உங்க ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்ன? என்ன சொன்னீங்க? மேம், உங்களை யாரோ வெளியில பார்க்க வந்திருக்காங்க. அவங்க தான் உங்க ஹஸ்பண்டுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. யார் வந்தாங்க? அப்புறம் அருணுக்கு என்ன ஆச்சு? பயப்படாதீங்க, நீங்க என் கூட வாங்க. இந்த கட்டெல்லாம் சும்மா அவங்கள ஏமாத்துறதுக்கு. அப்படிதான் எல்லாமே பொய்யா? ஆமா. உங்களுக்கு உண்மையிலேயே அடிபடலையா? இல்ல, நல்லா பாரு. எனக்கு எதுவுமே இல்ல, நல்லா இருக்கேன் பாரு. என்னங்க, கரீனாக்கா என்ன தேடி தேடி இவ்வளவு தூரம் வந்துட்டாங்களா? நான் இங்க இருந்து போய் ஆகணும். நீ எங்கேயும் போக கூடாது. நீ இதை மட்டும் மறந்துறத. எப்பவும் உன் கூட நான், அப்புறம் நமக்கு பின்னாடி மல்லிகா இருக்காங்கன்றது. அப்புறம் இதை பத்தி நீ பேசவும் கூடாது, யோசிக்கவும் கூடாது. இந்த டாபிக்கை இப்பவே முடிச்சு. ஓகே? என் சௌமியா இங்க இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் அனுபவிக்காத வரைக்கும் இங்க இருந்து நான் போறதில்ல. இதான் ஃபைனல், அவ்வளவுதான். இந்த ஆனா ஒன்னெல்லாம் எதுவும் இல்லை. நீ பயப்பட வேண்டிய அவசியமும் இல்லை. நான் தான் இருக்கேன்ல.